அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அரைச்சி விட்டு வஞ்சர மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான மசாலா பொருள் பார்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு 9 10 வரமிளகா எடுத்துக்கலாம். ஒரு கிண்ண அளவுக்கு உரிச்ச சின்ன வெங்காயம், ரொம்ப டேஸ்டா இருக்கும், இதே எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மசாலா பொருட்களாம் நல்லா அனல் சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வெங்காயத்தை சேர்த்து அதையும் நல்லா கொஞ்சம் வெங்காயத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் வதக்கினதுக்கப்புறம் மிக்சியில் எடுத்துக்கலாம். ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து, ஒரு 7-8 வெங்காயம், கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கணும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். புளி ஊற வச்சு தண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மசாலாவும் நல்லா கொஞ்சம் திக்காக கிரேவியாக வந்தது. இப்போ புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததும் நல்லா குழம்பு கண்டனில் வந்துட்டுருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். மீனை கட் பண்ணி கல்லுப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சு சுத்தமாக. மீன் கொதிச்சிடுச்சு. இப்போ மீன் ஒரு பீஸாக சேர்த்துக்கலாம். பொறுமையாக கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியான மெத்தடாகவும் இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.